Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் உங்கள் பர்சனுடைய எனர்ஜி ஃபீலிங்ஸ், அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே, ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அண்ட் தென் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் அபவுட் யுவர் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் 111 டைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை நீங்கள் வந்துட்டு வரவேற்கிறீங்க அப்படின்ற ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எனர்ஜி. Please Spirit, next 72 hours, their energy, collective person energy in the next 72 hours. Okay, thinking man. Four plus six 1. தெரியுதுங்களா? தெரியல. கரெக்டாக. டோர் டு வேல்யூ, ஆர்கேஞ்சல் மைக்கேல், நிறைய கார்ட்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சக்ரா, ஸோ நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வந்து அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, டோர் டு வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். மணி ரிலேட்டடாக அவங்களுடைய கவனங்கள் அதிகமாக இருக்க போகுது. அது அண்ட் ஆல்சோ உங்களுடைய வேல்யூ பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சன், விமன் ஹோல்டிங் எ ஹார்ட். ஸோ நீங்கள் தொடர்ந்து அவங்கள வந்து உங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கீங்க, நினச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. அது கண்டிப்பாக அவங்களையும் உங்களை நினைக்க வைக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஒன் செகண்ட். ஸோ அட்டாச்மெண்ட், door for romance, temple path, blossoming abundance. ஸோ அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு வந்து உங்க மேலே ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனால அவங்க உங்களை வந்துட்டு டோர் ஃபார் ரொமான்ஸ், உங்களுக்கான அந்த ரொமான்ஸ் கதவை வந்து திறப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அந்த ஒரு எனர்ஜியில் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வழியை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. தே வில் ஃபைண்ட் எ பாத், ஓகே, டு கோ அலாங் வித் யூ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ முருகருடைய அருள் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆர்கேஞ்சல் மைக்கேலோடைய ஒரு சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அவங்களுடைய பவரில் அவங்க இருப்பாங்க. ஓகே, அவங்களாவே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ மோரோவர் அவங்க லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு வரும். பிளாசமிங் அபண்டன்ஸ், ரைட்? ஸோ நீங்கள், அவங்க அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஏஞ்சல், தெரியுதுங்களா?
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங்கை பற்றின ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த ரொமான்ஸ், இந்த டோர் டு ரொமான்ஸ், ரொமான்ஸ் கதவை வந்து திறக்கலாமா அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றதும் தெரியுது. ஃபைன். ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Do not seek financial help from me. சில பேர் வந்து ஃபினான்ஷியலி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அதை உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. Your doubt is killing trust between us. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நினைக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் அந்த சந்தேகம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு சிலருக்கு ட்ரஸ்ட் யூசர்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து இருக்கிறது தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வாட் எல்ஸ்? ப்ளீஸ் புது இமேஜினேஷன். ஐ எம் ட்ரீமிங் அபவுட் யூ ரைட் நவ், ஃபீலிங் ஸோ க்ளோஸ். கண்டிப்பாக இங்கே எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவங்களோட எனர்ஜி. நெக்ஸ்ட்டு 72 hours இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஒரு இமேஜினேஷனாவது பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கிற மாதிரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கனவுகளோடு இருக்காங்க அவங்க. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கு. லெட்ஸ் see what they are feeling in the next 72 hours. இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு அந்த டவுட் இருக்கக்கூடாது, ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு ஒன்று எதிர்பார்க்குறாங்க. சம்வாட் ஏதோ ஒரு முடிவை எடுத்தாகணும், ஹாப்பியான ஒரு முடிவை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களை பற்றின ஒரு கனவுல தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, வாட் எல்ஸ்? வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ்? Self-healing. Wow, presence. No matter how much we fight, you stay on my mind 24/7. அதாவது நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் என்னுடைய 24 மணி நேரமும் எப்போவுமே உங்களுடைய நினைவில் இருக்கிறாங்க அப்படின்றத தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்கள் கூட பேசுகிறதையும் உங்களை பார்க்குறதையும் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்டு இல்லை? ப்ளஷர், கிரேட் ப்ளஷர். அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐ ஹவ் அட்ஜஸ்டட் அ லாட், நோ மோர் நவ், ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸ். பட் அட் த சேம் டைம் சம்வாட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் முடியாது, இப்போ எனக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. சம்வாட் அமைதியாக இருக்கிறனால கொஞ்சம் ஹீலிங் அவங்களுக்குள்ளே நடக்குது. கொஞ்சம் நடந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படியே வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வரும்போது தான் ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன். தேர் இஸ் நோ ஒன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர், யூ ஆர் த ஒன்லி ஒன். ஸோ நீங்கள் மட்டும்தான் அவங்க மனசில் அப்படின்றத தெளிவாக வந்துட்டு அவங்க
ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு கம் க்ளோசர் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்க போகுது அடுத்த 72 ஹவர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெக்கில் பார்க்கலாம். வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ் இன் த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்? உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் சார். 1 செகண்ட். So what about their feeling towards you in the next 72 hours? Love, heartbroken, deeply hurt, sad, separation, breakup, feeling lost. ஸோ இந்த பிரேக்கப்னால ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லவ் அப்படின்ற விஷயந்தான் அவங்க மனசில் வந்துட்டு வருது. ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படணும்னு நினைக்கிறாங்க, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பண்ணுவாங்க இந்த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸில் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது உங்களை வந்து தேடுறாங்க அப்படின்றதும் தெரியுது. ஓகே, ஸோ ஹேமர் ரீபில்டிங். வா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கண்டிப்பாக ரீபில்டு பண்ணணும். ஓகே, அண்டு ஸோ ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. கிளாக். ஸோ நீட் சம் டைம், டேக் டைம் டு ஹீல். கொஞ்சம் ஹீலிங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும். அவங்க மனசு விட்டு இன்னும் மனசளவில் அவங்க இன்னுமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஹீல் ஆகிட்டு வர்ற டைமில் தான் அவங்களுக்கு இந்த ஃபீலிங் எல்லாமே வருது. ஓகே, கோவமாக இருந்திருக்கலாம், வருத்தமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி அதனால அமைதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸ் அவங்களுக்குள்ள ஹீலிங் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா மெமரிஸ் வருது, நல்ல நல்ல மெமரிஸு, ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் மேலே வந்து ஒரு லவ் வந்து வருது. ஓகே, கிசஸ், அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ நியூ ஃபேஸ், ரீகண்டல், ரீநியூ, இப்படியாக தான் நமக்கு ரிப்பீட்டடாக மெசேஜஸ் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 111 கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங்கை எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபைன். ஸோ tarot cardல பார்க்கலாம். வாட் அபவுட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ இந்த நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்? அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க அடுத்த 2 days ஆர் 3 days? அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன இருக்க போகுது? 8 of Pentacles, the World, Hermit, 7 of Wands. ஸோ பிளாக்டாக இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஈவன் அன்பிளாக் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அண்டு லோன்லியாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தான் அவங்களுடைய ஒரு உலகமாக அவங்களுக்கு தெரியுறீங்க. ஸோ உங்கள் சைடு வந்து அவங்களுடைய எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் பிளாக்டாக இருக்கீங்க, அதனால அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். இதை நீங்கள் யாரையாவது பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பொருந்தும். ஸோ ஹேங்மேன், 6 of Pentacles. ஸோ பாஸ்ட்டு விஷயத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறனால டிலே ஆகுது. ஸோ பட் எனிகோ 6 of Pentacles பார்க்கும்போது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வா, நீ பாருங்க. ஸோ நியூ பிகினிங் வேணும், லவ் ஆஃபர் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, உங்களுடைய அந்த அன்பு, ஓகே, ஓவர் இமோஷ்னல் இல்லைன்னா அதையும் யோசித்து பார்க்குறாங்க. ரைட், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கேரோல பாஸ்னா ட்ரூ லவ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத அவங்க திங்க் பண்ணுறாங்க, டீப்பாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், கால், மெசேஜ், டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. ரைட், ஸோ வாட் எல்ஸ்?
தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் தான். அவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து அவங்களுக்கு சொல்கிற விஷயம். அண்ட் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி லவ் ஆஃபர் பண்ணி நீங்கள் பிளாக்டாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் நம்ம வந்து அப்ரோச் பண்ணால் இவங்க பிளாக்டாக பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். ரைட். ஸோ அவங்க வந்து என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ். வா. ஸோ ஃபீலிங் லாஸ்ட் இந்த பெட்ரேயல் ரிலேட்டடாக ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஓகே. அண்டு ஒரு இல்லை அவங்க உங்களை அவாய்ட் பண்ணதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சரியானது எது, தப்பு எது, சரி எது அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. 2 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு 2 பேருக்குள்ள இருந்த ஒரு இணக்கம், அந்த லவ் எப்படிப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு உண்மை நிலையை வந்து அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே. இந்த பிரேக்கப்னால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் தான் தெரியுது. ஸோ ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன். So what about their feeling towards you? So they want to take steps. Okay, அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஜட்ஜ்மெண்ட், 4 ஆஃப் ஒன்ஸ், ஹெரஃபன், ஸ்டார். மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஈவன் அது ரிலேட்டடாக கொலீக்கு இல்லை அவங்க வீட்டில் அவங்களுடைய ஃபாதர், ஸோ யாரோ ஒரு பெரியவங்கள்ட்ட அவங்க மேரேஜ் ரிலேட்டடாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து தெரியுது. ஃபைன். ஓகே. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப்? அட்ராக்ஷன். இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பாண்ட் இருக்க தான் செய்யுது. ஓகேவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ரசித்து உங்களுடைய லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. அந்த ஒரு விஷயமே வந்து உங்கள் பர்சனையே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் வந்து என்னதான் அவங்க பிரேக்கப்பில் இருந்தாலும் இல்லை பேசாமல் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அண்டு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம். ஓகே. நீங்கள் சேஸ் பண்ணாமல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். அது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா. ஓகே. கீப் அன் ஓப்பன் மைண்ட், மேக் த எஃபர்ட். ஸோ எந்த ஒரு அதாவது எந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வருது. ஓகே. ஸோ நீங்கள் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சனாக டிஃப்ரெண்ட் சோல்ஸ் இல்லையா, வேறு சோல் தான். ரைட். நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்கள எந்த ஒரு விதத்துலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நினைக்க தேவை கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி நினச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே. ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ great love is worth taking the steps you are guided to take. You are guided to take steps அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. யூ மே டேக் ஸ்டெப்ஸ். நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னா
நீங்கள் எஃபர்ட் தாராளமாக போடலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐ மீன் ஆன்சர்ஸ் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஓகே, இன்னும் சில மாதங்கள் உங்களுக்கான ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. வாவ், ரெக்கவரி, வெரி நைஸ். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக போகுது. ஓகே, இந்த மன வருத்தத்துலேருந்து ஒரு ரெக்கவர் ஆக போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? உங்களுடைய ரிலேஷன் இந்த சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே, ஸோ இதுதான் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலி இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அவங்களுக்கான கைடன்ஸ் ஃப்ரம் திஸ் விஸ்பர்ஸ் ஆஃப் லவ். I want to take only one card. Actions speak loudly. பேசிகிட்டே இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு எதையுமே நீங்கள் அதை ஆக்ஷனில் காட்டுங்க. லுக் அட் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்குது, மனோபலம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா, ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்களா? எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் த்ரூ ஆக்ஷன். உங்களுடைய ஆக்ஷன் மூலமாக உங்களுடைய லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் Five of Wands, Messenger of Emotion, Messenger of Thought. ஒரு ட்ராமா உங்களை சுற்றி இருக்கலாம். உங்களை பற்றி இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். எந்த ஆர்கியூமெண்ட்டையும் விட்டு நீங்கள் தூரமாகவே இருங்க. ஆர்கியூ பண்ண வேண்டாம் எதையுமே. ஓகே, உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். பட் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ உங்களுக்காக நீங்கள் துணிஞ்சு நில்லுங்க அப்படின்றது தான். நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கணும் மீன்ஸ், அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு, உங்கள் சைடு நியாயம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதையே உங்கள் பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இது விட்டு கொடுத்துட்டு விலகி வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன தோணுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் மாமியார் இல்லைன்னா அவங்களுடைய சிஸ்டர்ஸு இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை உங்களுடைய பர்சன், உங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகேவா? ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பாருங்கள். ரைட்? ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை வழி நடத்தும். ரைட்டா? ஸோ அதுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதும் சரி, இல்லை எதிர்மறையாக எடுத்துகிட்டு போகிறதும். அதனால அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவை உங்களுடைய பர்சன், அன்னதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ஒய்ஃப் அப்படின்ற பொசிஷனில் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ யூ ஹாவ் த ரைட் டு எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தோஸ் ஹூ பீயிங் ட்ராமா இன் டு யுவர் லைஃப். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் ரிமெம்பர், யாரெல்லாம் உங்களை சுற்றி உங்ககிட்ட ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து விலகிருங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தட் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் there is a person involved who is very gentle and loving. அண்ட் உங்கள் பர்சன் எவ்வளோ லவ் அண்ட் கேராக இருந்தாங்க அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இமோஷ்னலாக ஒரு கனெக்ஷனை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு ஒரு இமோஷ்னலாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துங்க. ஆல்வேஸ் ஃபைட் பண்ண வேண்டாம். இல்லை அதாவது ஒரு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்தாலே அதுவே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ஓகே, ஸோ அண்டு மெசேஞ்சர் ஆஃப் தாட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வரலாம்.
உங்களுடைய கரியர் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பர்சனல் லைஃப்பும் சரி, கரியர் லைஃப்பும் சரி, சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வரப்போகக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, சம்வாட் புதுசாக உங்கள் கரியரில் வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுடைய அந்த ஐடியாஸை, நியூ இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் உங்கள் பிளானில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியூ ஐடியாஸ் எல்லாம் வரலாம். ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. அண்ட் ஆல்சோ சில விஷயங்களை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுங்க. ஓகே, ஏதாவது டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஸ்வாட்ஸே வந்துட்டு லாஜிக்காக திங்க் பண்ணுறது. ஸோ வெறுமனே இமோஷ்னலாக மட்டுமே திங்க் பண்ணாமல் லாஜிக்கலாகவும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கைடன்ஸ். ஓகே, ரைட். So this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.